ஹலோ. ஸோ காய்ஸ், நம்ம வந்து ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட்டில் நிற்கிறோம். இது வந்து இந்த ஸ்ட்ரீட்டோட நேம்லாம் எனக்கு சரியாக தெரியாது. நான் அந்த பீச் வழியாக வந்தேன். ஜுஹு பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஜுஹு பீச் வழியாக வந்தேன். அதுக்கு நடுவில் போகிற ஒரு ஸ்ட்ரீட் நல்லா இருந்துச்சுன்னு நான் வந்தேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு போல். இருந்தாலுமே எனக்கு என்ன பயம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நாய் ஏதாச்சும் வந்தால் புது ஆளை பார்த்தா குலைக்கும். அதை எனக்கு கடிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு பயம். இந்த வேறு எந்த பயமும் எனக்கு கிடையாது. ஸ்ட்ரீட் நல்லா இருக்குது, அதான் நான் கொஞ்சம் வாக் பண்ணிட்டு போகிறேன். இதோடைய பேக் கேமரா உங்களுக்கு நான் ஆன் பண்ணி விட்றேன். இருக்குல்ல, இதோடைய பேக் கேமரா ஆன் பண்ணி நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இதுதான் இந்த ஸ்ட்ரீட்டோடைய ஃப்ரண்ட் வியூ. நான் அந்த பீச்சிலேருந்து நடந்து வரேன். ஆக்சுவலி நான் இப்படி நடந்து போகல, பீச்சிலேருந்து நடந்து வரேன். திருப்பி அதை ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நடந்து வரேன் அப்படின்னு. வீடியோ லைட்டாக ஷேக் ஆகும், ஏன்னா கையில் தான் வச்சுருக்க ஃபோன். என்கிட்ட அந்த டெக்னாலஜி டிவைஸ்லாம் கிடையாது ஷேக் ஆகாமல் இருக்க. மொபைல் ஃபோனில் தான் வீடியோ எடுப்பேன். லைட்டாக ஷேக் ஆனால் கூட தப்பு நினச்சிக்காதீங்க. ஸ்டெபிலிட்டி அளவுக்கு இல்லாமல் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. வாக் பண்ணும்போது இப்படி போனால் அந்த பீச் உங்களுக்கு வரும். ஸோ அப்படியே நான் இப்படி சுற்றி காட்டுறேன். இது உள்ளதான் நம்ம ஃபுல்லாக வாக் பண்ணி போகிறோம். இதான் இப்படி போனால் உங்களுக்கு அந்த பீச் வருதா. இப்போ வந்து நான் இந்த ஸ்ட்ரீட் வழியாக நான் மெயின் ரோடுக்கு நான் போகிறேன். இப்படி வாக் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வரும். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய கையை நான் ஷேக் பண்ணாமல் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸ்டெபிலிட்டி ஆக்ஷன் வந்து நான் ஆட் பண்ணி பார்க்குறேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீட். இது அந்த ஸ்ட்ரீட் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் தான் அது. ஸோ மார்னிங் இப்போ நான் ஷூட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 AM ஆகுது. மழை பெஞ்சனால உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு கிளைமேட். புது ஸ்ட்ரீட்னால எனக்கு கொஞ்சம் பயம். ஸோ டாக் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. பட் நாய் எதுவும் வந்தால் ஒன்றும் பண்ணாது. நம்மளை வந்து திருடங்கன்னு நினச்சி குலைக்கும். நம்ம பயந்து ஓடாமல் இருக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். இது வரைக்கும் நல்லா இருந்துச்சுல்ல, நம்ம உள்ளே வாக் பண்ணிட்டு வர வரைக்கும் நல்லா இருந்துச்சு. பட் இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இதாக இருக்குது. ஃபுல்லாக வெளிச்சமாக தானே இருக்குது. உங்களுக்கு அந்த லோக்கலாக ட்ரீஸுங்க கிடையாது இல்லை, அதனால். ஸோ அதான் முடிஞ்ச அளவுக்கு ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ஸ்ட்ரீட்டோடைய மெயின் ரோடுக்கு நான் போய்ட்டு உங்களை காட்டுறேன். இந்த பக்கம்லாம் சிட்டுக்குருவி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம சிட்டி சைடு அந்தளவுக்கு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இருக்கா இது லைட்டாக அப்பப்போ வந்து என்னுடைய கேமரா லென்ஸுக்கு பின்னாடி வந்து ஃபாக் வந்து கிரியேட் ஆகுது. அதனால தான் உங்களுக்கு லைட்டாக டல்லாக தெரியுது, வேறு ஒன்றும் கிடையாது. நான் சொன்னல உங்களுக்கு அந்த பார்க்கிங் சவுண்டு கேட்குது பாருங்கள், இதுக்கு தான் நான் பயந்தேன் இந்த பக்கம் வர்றதுக்கு. ஒன்றும் கிடையாது,
நம்மளை புதுசாக பார்க்குற சில டாக்ஸ் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி கிட்ட வரும். நம்ம பயந்து போயிடக்கூடாது. பயந்துட்டோன்னா உண்மையிலே கடிச்சாலும் கடிச்சிடும், சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி டைப்பில் வந்து சிட்டியில் ஹவுஸ் இந்த மரத்தை மட்டும் பாருங்கள். அந்த க்ரீன் கலர் பேரட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஜூம் பண்ணுறேன். தெரியல அவங்களுக்கு அந்த பேரட். அது மட்டும் இல்லை, இந்த மரத்தில் வந்து நிறைய இந்த பட்டாம்பூச்சி வந்து கூடு கட்டி வச்சுருக்கு. நம்மளாம் படிச்சுட்டு போனீங்க சின்ன வயசு சயின்ஸ் சில புக்கில் நம்ம படிச்சிருப்போம். இந்த புழு வந்து கூடு கட்டி பட்டர்ஃப்ளையாக மாறும்னு சொல்லி பாருங்கள். சந்தையில் வச்சு தெரிய மாட்டேங்குது, ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. இந்த மரம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. பேரட்டை காணும் தான் இருக்குது பாருங்கள். பேரட்டு கூட ப்ரோ இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து வெளியே வந்துட்டோம், ஸ்ட்ரீட் கிட்ட நம்ம வந்துட்டோம். நான் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரீட்டை நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இதான் மாந்தோப்பு ஸ்ட்ரீட்டு தான் இந்த ஸ்ட்ரீட்டுடைய நேம். ஸோ நல்ல வேலை டாக் வெளியே இருக்குது. இதுதான் இந்த ஸ்ட்ரீட்டோடைய நேம். உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும், ஈசிஆர் ஸ்பீட்வே கார்ட்டிங் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு இருக்கும்.